ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ஒரு மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா சென்னை மெரினா பீச் பக்கத்தில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது தலைமைச் செயலகத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். நமக்கெல்லாம் 25 ருபீஸ் தான், ஃபாரினர்ஸுக்கெல்லாம் 300 ருபீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிற நேரம் ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். இதுதான் ஃபோர்ட் மியூசியம் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இது மாதிரி சின்ன சின்ன பீரங்கிகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிற நேரம் இதை விட எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பழங்கால பொருட்கள்லாம் நிறைய பார்த்தோம். அதிலேருந்து நிறைய புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த மியூசியத்தில் நம்ம 3 ஃப்ளோர்ஸ் சுற்றி பார்க்கலாம். இந்த சிலை வில்லிங்டன் பிரபுவோட சிலை. நெக்ஸ்ட்டு காரன்வாலிஸ் பிரபுவோட சிலை பார்ப்போம். அதில் திப்பு சுல்தானுடைய 2 மகன்கள் பிணை கைதிகளாக அவங்கள்ட்ட அனுப்பப்படுறத சிலையாக வடிவமைச்சிருப்பாங்க. இது அவங்க பயன்படுத்தின குண்டுகள். இது என்னன்னா பெடாட்டு, அதாவது கோட்டை வாசலை தகர்த்ததுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பெடாட்டு. அப்புறம் சின்ன சின்ன பீரங்கிகள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பதக்கங்கள். இது ஃபுல்லாகவே பதக்கங்கள் பற்றி தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம படிக்கிற ஒரு விஷயம் புக்கில் படிக்கிற நேரம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதை விட நம்ம கண்ணால் பார்த்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதனால் நம்ம படிக்கிற விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவு நேரடியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பதக்கம் எல்லாம் உலகப்போர் டைமில் கொடுத்ததான். அதாவது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர்லாம் நடந்துச்சுல்ல, அந்த டைமில் கொடுத்ததான். அப்போவே எப்படி இருக்குது இந்த பதக்கங்கள்லாம். இந்த மியூசியத்தை பொறுத்தவரை நம்ம இந்த மியூசியமும் அப்புறம் பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் தான் பார்க்க அனுமதி. மற்றபடி வெளியெல்லாம் நம்ம சுற்ற முடியாது. சென்னை சுற்றி இருக்கவங்க இந்த மியூசியம் வந்து பாருங்கள். இந்த மியூசியம் மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து. சோல்ஜர்ஸ் அவங்க கொடியெல்லாம் பார்த்தோம். இந்த கொடியில் அவங்க எந்தெந்த போரில் வின் பண்ணாங்க, முல்தான், லக்னோ, ஆர்காட் அதிலெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதில் பொறிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள், கேடயங்கள், அவங்க யூனிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அது ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த மியூசியத்தில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில்
எல்லா ஆங்கிலேயர்ஸ் அப்புறம் பிரிட்டன் இளவரசி எல்லாருடைய எண்ணெய் புகைப்படங்கள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்க எதுவுமே அனுமதி கிடையாது. 1-2 பொக்கிஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியத்துலேயே ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் ஃபைனலாக சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை. அடுத்து அவங்க பயன்படுத்தின பீங்கான் பொருட்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் பீங்கான் பொருட்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. இதுதான் நம்ம பார்க்குற மெயின் பிக்சர். சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பற்றி பார்க்கலாம். இதுதான் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஓவர் வியூ. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இயரில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஜார்ஜ் கோட்டையை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான கதைகள் கேட்கலாம். இங்கிலாந்து நாட்டை காக்கிற முனிவரின் பேர்னால தான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு பேரிட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோஹன் அப்படின்னு 2 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த 2 அதிகாரிகள் தான் 1639 இதை கட்டினாங்களாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நாணயங்கள். இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள்லேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நாணயங்கள் வர எல்லா செக்ஷனுமே இருக்கும். இந்த ஜார்ஜ் கோட்டையில் 3 ஃப்ளோர் நம்ம பார்க்கலாம். அதில் எண்ணெய் ஓவியங்கள் அப்புறம் பழங்கால தேசிய கொடி அது மாதிரிலாம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது, நம்ம டைரெக்டாக போய் பார்த்தா தான் உண்டு. அதெல்லாம் நல்லாவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் எனக்கு பிடிச்சது நான் சொல்லணும்னா தேசிய கொடி தான். முதல்ல நம்ம தேசிய கொடி நெய்த தேசிய கொடி அங்கே தான் இருக்குது. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.